இலங்கையில இன்றைக்கு காலையில 7:50க்கு 7:30க்கும் 7:50க்கும் இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ள ஒரு விமான விபத்து இடம்பெற்றிருக்கிறது. முற்றுமுழுதாக அந்த விமானம் எரிந்து சாம்பலாகியிருக்கு. அதோட இன்றைய நாள்ல வரவு செலவு திட்டத்தினுடைய குழுநிலை விவாதத்தினுடைய இறுதி நாள். ஜனாதிபதி 1.5 மணித்தியால உரை ஒன்றை நிகழ்த்தியிருக்காரு. இதுல பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்ன? இன்று நாட்டில் நடந்திருக்கிற முக்கியமான செய்திகளை பார்க்க போற ஒரு சின்ன வீடியோ இது. முதலாவதா விமான விபத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களுக்கு போவோம். அதாவது இன்று காலையில ஒரு பாரிய அளவான பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த ஒரு செய்தி. பரபரப்புன்னு சொன்னா ஒரு விமான விபத்து இலங்கையில இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு பரபரப்பான செய்தி தான். K8 ரக விமானம். இது அதி உயர் தாக்குதல் விமானம்னு சொல்லப்படுது. இந்த விமானமானது பயிற்சி நடவடிக்கையில ஈடுபட்ட நேரத்தில் இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு விமானி, பயிற்சி விமானி, இவங்க 2 பேரும் தான் இந்த விமானத்துல இருந்திருக்காங்க. இந்த விமானம் ரேடாரோட தொடர்பு துண்டிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லப்படுது. கால்நிலையில எந்த விதமான பிரச்சனையும் இருக்கல. தொழில்நுட்ப கோளாறா அப்படின்னு பார்த்தா இதுவரைக்கும் அது தொடர்பான எந்த விதமான விசாரணைகளும் இன்னும் வரல. அது தொடர்பான ஆராயப்பட்ட விசாரணைகள் இப்போது நடந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த தொடர்பாக வரல. ரேடார்ல ஏற்பட்ட தொடர்பு துண்டிப்பு காரணமாகத்தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படின்னு மாதிரி தான் இப்ப முன்கட்ட செய்திகள்ல சொல்லப்படுது. இந்த விமானம் வாரிய போல பிரதேசத்துல, அதாவது வாரிய போல மினுவாங்கெத்த பிரதேசத்துல தான் விபத்துக்குள்ளாகி இருந்தது. இந்த விமானம் விபத்துக்குள்ளான பொழுது 2 விமானிகளும் பரிசூட்ல பத்திரமாக வெளியேறியிருக்காங்க. விமானம் விபத்துக்குள்ளாகி முற்றுமுழுதா ஒரு தென்னந்தோப்புக்குள்ள விழுந்து, அதாவது மினுவாங்கெத் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தென்னந்தோப்பு ஒன்றுல விழுந்துதான் இந்த விமானம் எரிந்து சாம்பலாகி இருந்தது. விமானி ஒருவர் பாடசாலை, அதாவது குருநாகல்ல உள்ள அதாவது பாடசாலை ஒன்றுடைய மைதானத்துல தரையிறங்கியிருந்தாரு. இன்னும் ஒரு விமானி தரையிறங்கும் போது மின்கம்பத்துல சிக்கொண்டு அவர் காயங்களுக்குள்ளான நிலையில 2 பேருமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இன்று நாள்ல பரபரப்பா இலங்கையில பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. குறிப்பா இந்த இலங்கையில நான் நினைக்கிற அளவுல எனக்கு தெரிஞ்சு நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த விமான விபத்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விமான விபத்துல உயிர் தப்பி இருக்காங்க 2 பேரும் அப்படின்றது இலங்கையில கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல் ஒரு விமான விபத்து இருந்தது. 2 பேருமே உயிரிழந்திருந்தாங்க விமானிகள். அதுக்கு பிறகு இடம்பெற்ற இந்த விமான விபத்துல 2 பேருமே உயிர் தப்பி இருக்காங்க. அதுவும் பரிசூட் மூலமா இந்த உயிர் தப்பல் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு என்னென்ன இந்த விமான விபத்துல இருந்தது, என்ன விஷயம் இருக்கு அப்படின்றத விசாரணைகள் மூலமா சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க அதை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த விஷயம் இன்றைய நாள்ல முக்கியமான செய்தியாக இருந்தது. அதோட இன்றைய நாள்ல வரவு செலவு திட்டத்திற்கான குழுநிலை விவாதத்தினுடைய இறுதி நாள். இந்த நாளினுடைய ஜனாதிபதியினுடைய உரை இன்றைய நாள்ல நிகழ்த்தப்பட்டிருந்தது. 1.5 மணித்தியாலங்கள் அவர் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அவர் அடிக்கடி சொல்ற பல விஷயங்கள் இதுல அவர் மீண்டும் ஞாபகப்படுத்தியிருக்காரு. பல விஷயங்களை எதிர்க்கட்சியிடம் கோரிக்கையாக முன்வைத்திருக்காரு. அடுத்து இலங்கையினுடைய அரசியல் கொள்கை எப்படி இருக்க போகுது, பொருளாதாரம் எந்த அளவுல இருக்க போகுது, எதிர்க்கட்சிகள் அதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான ரகசியம் உண்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுல என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு அவர் இந்த உரையில என்னென்ன விஷயங்கள் சொன்னார் அப்படின்றத ஞாபகப்படுத்துறேன். அதாவது தனக்கு ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகுதான் ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சாம். அதாவது இப்ப பொதுவா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் இருக்கு. அவர்கள் 5 வருஷத்துக்கு பிறகு வேலை செஞ்சாங்களா, அல்லது 5 வருஷம் பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்கு, ஓய்வூதியம் இருக்கு. அதே போல அமைச்சர்களுக்கு வேற சம்பளம் இருக்கு, பிரதி அமைச்சர்களுக்கு இருக்கு, ஜனாதிபதிக்கு இருக்கு, பிரதமருக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அளவான சம்பளம் இருக்கு, அவங்களுக்கு பென்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயம் சொன்னா, நான் ஜனாதிபதி ஆனது பிறகு எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நான் பாராளுமன்ற உறுப்பினராக அவ்வளவு காலம் இருந்ததுக்கு எனக்கு ஓய்வூதியம் கிடைக்குது. இப்ப நான் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு எனக்கு ஜனாதிபதி சம்பளமும் கிடைக்குது. அப்ப 2மே கிடைக்குது எனக்கு. இது எனக்கு முதல் தெரியாது. இப்ப நான் ஜனாதிபதியா இருந்தா எனக்கு ஜனாதிபதி சம்பளம் தானே கிடைக்கணும். பாராளுமன்ற உறுப்பினரா ஜனாதிபதியா இருந்து நான் ஓய்வு பெற்றா அதுக்கு ஓய்வூதியம் கிடைக்கலாம், அது ஓகே. ஆனா நான் பாராளுமன்ற உறுப்பினரா இருந்து ஓய்வூதியம் பெற்றும் ஜனாதிபதியானதுக்கு பிறகு ஜனாதிபதி சம்பளமும் நான் பெறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுடைய நாட்டுல இந்த இந்த கொடுப்பன விஷயத்துல இருக்கு. நான் இன்றைக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கேன் சபாநாயகருக்கு, அதாவது பாராளுமன்றத்துக்கு கொடுத்திருக்கேன். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதியத்தை நிறுத்துங்க அப்படின்றதுக்கான ஒரு கடிதத்தை நான் கொடுத்திருக்கேன். இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் அமைச்சர் ஆறான்னு வைங்க. அமைச்சருக்கு அமைச்சருடைய சம்பளமும் கிடைக்குது, பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அமைச்சருக்கான சலுகைகள் கிடைக்குது. பெட்ரோல் செலவா இருந்தாலும் சரி, போக்குவரத்து செலவு, வாகன வசதி எல்லாமே கிடைக்குது. அதுவும் கிடைக்குது. பாராளுமன்ற உறுப்பினருக்கான அத்தனை சலுகைகளும் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்களை
இனி நாங்க ஆராய்ந்து நிறுத்துறோம். சில விஷயங்கள் நிறுத்தப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பென்ஷன் நாங்க அது தொடர்பாக கவனம் செலுத்தியிருக்கோம். அத இடைநிறுத்துறது தொடர்பாக, அதாவது அது இல்லாம ஆக்குறது தொடர்பாக கூட இருக்கு. நிறைய சலுகைகள் இந்த முறை வாகன கொடுக்கப்படாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ, அமைச்சர்களுக்கோ தனிப்பட்ட முறையில வாகனங்கள் அந்தந்த நிறுவனங்களுக்கான வாகனங்கள் தான் கொடுக்கப்படும். பெர்மிட் கொடுக்கப்படாது. இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு இப்ப கேட்கும்போது உண்மையிலேயே இது பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அமைச்சரா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தவர் அமைச்சர் ஆகும்போது அவருக்கு இந்த மாதிரி 2ம் கிடைக்கிறது. ஆனா இதுவரைக்கும் யாரும் இதை பத்தி பேசினதே இல்லை. ஆனா இன்றைய நாள்ல இது எல்லாருமே நாங்க ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. பல ரகசியங்கள் அரசியலை பொறுத்தவரையில் நமக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. அந்தந்த உறுப்பினர்களுக்கு தான் தெரியும். இது இன்றைய நாள்ல ஜனாதிபதி சொன்ன ஒரு ரகசியமாக பல சோசியல் மீடியாக்கள்ல பேசுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அதோட இன்னொரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு என்னன்னு சொன்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் பொருளாதாரம் பற்றி, நாட்டினுடைய பொருளாதார கொள்கை, வரவு செலவு திட்டத்தின் கொண்டு வரப்பட்ட பல விஷயங்கள் பற்றி பேசுறாங்க. நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா மக்களுக்கு அதை சரியான முறையில கொண்டு போங்க. எதையுமே பொய்யா சொல்லி மக்களை குழப்பக்கூடாது. ஏதாவது சந்தேகம் இருந்தா நாம் எல்லாருமே ஒன்றா இருந்திருக்கோம். எல்லாரும் முன்னுக்கு பக்கத்துல கதைகள் இருந்திருக்கோம். முன்மேசையில் இருந்திருக்கோம். எல்லாருமே பேசியிருக்கோம். அப்படி சந்தேகங்கள் இருந்தா அந்த சந்தேகத்தை எங்கள்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திட்டு என்ன விஷயமோ அதை சரியான முறையில கொண்டு போங்க. பிழையான விஷயங்களை சொல்லி மக்களை குழப்புறது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு. சரியான முறையில எதிர்க்கட்சி தன்னுடைய பொறுப்பான விஷயத்தை நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கையை அவர் முன் வச்சிருந்தாரு. இறுதியா ஒரு விஷயத்தை அவருடைய உரையில சொன்ன நான் பார்த்தேன். இறுதியாக அவர் உரையாற்றும் போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். டாக்ஸ் விஷயம் தொடர்பாக அவர் பேசியிருக்காரு. அதாவது வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க போற வரி தொடர்பாக பல விமர்சனங்கள் இந்த வரி தொடர்பாக இருக்குதானே. அதுல ஒரு தெளிவான விஷயத்தை சொல்ல, வரி கட்ட தான் வேணும். ஆனா அந்த வரி கட்டத்துல இந்த அரசாங்கம் என்ன புதிய விஷயத்தை கொண்டு வந்திருக்கு, என்ன விஷயம் இருக்கு, எல்லாருமே 18 லட்சத்துக்கு பிறகு வார அத்தனை ரூபாவுக்கும் 18% வரி அப்படின்றதா எல்லாருமே பேசுறீங்க. இதுல உள்ள உண்மை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதை நான் ஞாபகப்படுத்துறேன், விளங்கப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, 18 லட்சம் வருமானம் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளு வருண்டா, அவருக்கு ஒரு 0 வரியே இல்ல அவருக்கு, வரி விலக்கு. ஆனா அதுக்கு பிறகு வார 5 லட்சத்துக்கு 6% தான் வரின்னு சொல்லியிருக்காரு. 6% தான் வரி. ஆனா எல்லாருமே சொல்றாங்க 18% உண்டு. அதுக்கு பிறகு வார 5 லட்சத்துக்கு முதல் 11% இருந்தது. அதை நாங்க 6% ஆக்கியிருக்கோம். அப்ப அதுக்கு பிறகு வர 5 லட்சத்துக்கும் கூட 6% தான். அதுக்கு பிறகு வர 5 லட்சத்துக்கு தான் 18%. அதுக்கு பிறகு வர எல்லாத்துக்குமே 18% தான். இதுதான் இப்ப வரியினுடைய பிரதானமான வரி கட்டுற முறை. இதை எல்லாருமே குழப்பி 18%, அதாவது 18 லட்சத்துக்கு பிறகு வர எல்லாத்துக்குமே 18% அப்படின்ற மாதிரி பெரிய அளவா பிரச்சாரங்கள், பெரிய அளவான உரைகள் நான் பார்த்தேன். அப்படி இல்ல. இதுதான் இது. இதுல இந்த வரி இந்த பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. பலதரப்பட்ட விஷயங்கள். அதுக்காகவே நான் இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பாரா இருக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பார்க்கலாம் அதனுடைய தமிழாக்கம் அல்லது அதை மீண்டும் அந்த உரையை கேட்டு இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு நமக்கு முக்கியமா தேவையான விஷயமா இருந்தா, இதுவரைக்கும் நாம அறிஞ்சு கொள்ளாத விஷயமா இருந்தா நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அதோட இறுதியா அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, 2019ஆம் ஆண்டு மீடியாக்கள், பொதுவா ஊடகங்கள் கொண்டு வந்த அரசாங்கம் தான் இருந்தது. ஊடகங்கள் நினைச்ச மாதிரி அரசாங்கத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்க அரசாங்கம் அப்படி இல்ல. ஊடக மேஜிக்கால உருவான அரசாங்கம் இல்ல. இது மக்களால உருவாக்கப்பட்ட அரசாங்கம். இனி வருகின்ற காலத்துல மக்களுடைய கொள்கைகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் கொண்ட ஒரு அரசாங்கமா இது பயணிக்கிறதால எதிர்க்கட்சிகள் எங்களோட சேர்ந்து பயணிக்கணுமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. நீங்க சேர்ந்து வர்றீங்களா இல்லையான்றத முடிவு பண்ணுங்க. இதுதான் இலங்கையினுடைய எதிர்காலமா இருக்க போகுது. இந்த சந்தர்ப்பத்தை மக்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுல இந்த அரசாங்கம் உறுதியா இருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்தியிருந்தார் தன்னுடைய உரையில. எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல பெருசா பார்க்கப்படுகின்ற விஷயங்கள். இனிதான் ஜனாதிபதியோட உரையினுடைய முக்கியமான பகுதிகள் செய்தித்தளங்கள்ல வெளியாகும்னு நான் நினைக்கிறேன். பாராளுமன்ற சுற்று பகுதியில இன்றைய நாள்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை ஒன்று உருவாகி இருந்தது. காரணம்னு சொன்னா, வேலையில்லா பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. பல விஷயங்கள் இதுல கடந்த நாட்களையும் ஏற்பட்டிருந்தது. எப்ப இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலை, அதுவும் பாராளுமன்றத்தை சுற்றி வட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலையும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தது. பல வாகனங்கள் நெரிசல்ல பாவக்கூடியதாக இருந்தது. அந்த பிரதேசமே பெரிய அளவா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. போலீசார் இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சவங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கையில கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த செய்திகள் தான் இன்றைய நாளில் பரவலா பெருசா பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.